பராசக்தி டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா, நம்ம ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இன்னைக்கு உலகமெங்கும் கிராண்டா வெளிவந்திருக்கிற ஒரு தமிழ் திரைப்படம். படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு இதைதான் மையமா வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. 90களில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம், ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஆனா அந்த படத்தை அவங்க பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லவே கிடையாது. கற்பனையா தான் நாங்க அந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படமாகவும் அப்படிதான் எடுத்திருக்காங்க. நம்பகத்தன்மை, உண்மையில ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லையா, அதை அவங்க எடுக்கவே கிடையாது. ஸோ படமா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படம். சிவகார்த்திகேயன் அவருடைய கேரக்டருமே அந்த அளவுக்கு நல்லா இல்லை, அவருடைய ஆக்டிங்குமே ரொம்ப கிரிஞ்சா தான் இருக்கு. எமோஷன் சீக்வன்ஸ்லாம் சிவகார்த்திகேயனுக்கு சுத்தமா வரவே இல்லை. தயவு செஞ்சு உங்களுக்கு எமோஷன் வரல அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நார்மலா காமெடி பண்ணிட்டு போயிடுங்க. நான் எமோஷன் சீக்வன்ஸ்ல பின்னி எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிஞ்சி பண்ண வேண்டாம். ஸ்ரீலீலா அது இந்த படத்துக்கு தேவையே இல்லாத ஒரு ஆணி தான். எதுக்கு இந்த படத்துல இருக்குன்னு தெரியல. கிளைமேக்ஸ்ல ஏதோ கொஞ்சம் யூஸ் பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா தேவையில்லாம 1 மணி நேரத்துக்கு மேல வந்துகிட்டு இருக்கு. 1 மணி நேரம் சீக்வன்ஸை கட் பண்ணி எடுத்தாவே இந்த படம் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஓவராலா இந்த படத்துல நல்லா இருக்கிற விஷயம்னா, எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவி அவருடைய கேரக்டர் என்னமோ கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது. அவருடைய ரோலுமே ரொம்ப அற்புதமா தான் இருந்தது. ஆனா அதுக்குன்னு இந்த படத்துல ரொம்ப பெருசா அவரை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாப்புல. அவருடைய கேரக்டர் ரொம்ப ரக்கடா, ரொம்ப பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்தாப்புல. அந்த வில்லன் ரோல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இதுக்கடுத்து அவர் வில்லனா நிறைய படம் பண்ணாருன்னா இன்னும் மேல போயிடுவாருன்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஜி பிரகாஷ் அவருமே இந்த படத்துல பெருசா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி தான் சொல்லணும். அவருடைய 100வது திரைப்படம் ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவாருன்னு பார்த்தா ரொம்பவே கேர்லெஸ்ஸா, ரொம்ப கேவலமா பண்ணி வச்சிருக்காப்புல. ஒரே ஒரு சாங்கை தவிர மீது எல்லா சாங்குமே ரொம்ப கேவலமா இருந்தது. துதா கொங்கரா சூரரை போற்று மாதிரி ஒரு படத்தை எடுப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தா, நீங்க தான் சூரரை போற்று படத்தை எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க வச்சிட்டாங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் படுமோசங்க. யாரா நீங்க, என்னடா அதுன்ற மாதிரி இருந்தது. படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது. படம் ஸ்டார்ட் பண்ணி இன்டர்வல் வரைக்குமே போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல கதைக்குள்ளேயே அவங்க போக கிடையாது. தேவையில்லாத லவ் ட்ராக்கு, லவ் சீக்வன்ஸு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாவே இந்த படம் நல்லா இருக்குமோ என்னமோ. ஸோ ஓவராலா இந்த படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நல்ல திரைப்படமா வரக்கூடிய ஒரு திரைப்படத்தை எப்படிலாம் சொதப்பி எப்படிலாம் கேவலமா எடுக்க முடியுமோ அப்படிலாம் எடுத்திருந்தாங்க. நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5க்கு 2 தரேன். நீங்க இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5க்குள்ள தருவீங்க அப்படின்றத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பராசக்தி தீ பரவல, தீ அணைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்.